பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில மனோஜ் கேட்கிறாப்புல, "யாருக்கு ரோஹிணி நீ வாடகை தந்துகிட்டு இருக்க? இந்த 2, 3 மாசமா?" ஃபோன் பண்ணி என்ட்ட கேட்குறாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. "நீ எதுக்கு என் ஃபோன கால் எடுத்து அட்டெண்ட் பண்ண?" அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. "நான் பண்ணக்கூடாதா? என்ட்ட நீ ஒவ்வொரு விஷயமா மறைச்சுக்கிட்டே இருக்கிற. அப்பதான் சிட்டிட்ட நீ பணம் வாங்குனது என்ட்ட நீ மறைச்சிட்ட. இப்ப என்னடான்னு பார்த்தன்னா, உனக்கு நீ யாருக்கோ வாடகை குடுத்துக்கிட்டு இருக்க. அதையும் என்ட்ட மறைச்சிடுற" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சொல்றாங்க, "என்னோட ஃப்ரெண்ட் கஷ்டத்துல இருக்கா. அவளுக்கு தான் 2, 3 மாசமா நான் வாடகை தரேன்" அப்படின்றாங்க. "அதக்கூட என்ட்ட நீ சொல்ல மாட்ற" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சண்ட போடுறாரு. "நீ என் ஃபோன தேவையில்லாம எடுத்ததே தப்பு" அப்படின்னு சொல்லி ரோஹிணி, மனோஜ சத்தம் போடுறாங்க. நீ சாரி கேளுன்னு மாறி, மாறி கேட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மனோஜ் கோவிச்சுக்கிட்டு மாடிக்கு போயிறாரு. முத்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்ததுனால மீனா சத்தம் போட்டு மாடிக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சுருதி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரவி ஃபோன் அட்டெண்ட் பண்ணாதனால அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அவங்களும் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல 3 பேருமே மாடியில போய் உட்காந்துர்றாங்க. 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுலர் லைஃப்பும் நல்லாருக்கும். இப்படி ஃபேமிலி ஆயிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.